மூலம் பல பயன்பாடுகள் உள்ளதால் அவற்றின் பயன்களை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காக்கை கரும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புல்வகை தாவரம். பார்ப்பதற்கு மூங்கிலை போலே இருக்கக்கூடிய அந்த புல்வகை தாவரம், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய உப்பு, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வேர், இது இரண்டுமே நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். இந்த காக்கை கரும்பை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா வயிற்றில் ஏற்படுகின்ற வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கு அதிகமாக நாம் பயன்படுத்துகின்ற ஒரு மருந்துன்னு சொல்லலாம். அதிகமாக குணமளிக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சார் காலையில் எழுந்திருக்கும் போது என்னோடய வயிறு ஃப்ளாட்டாக இருக்குது, நேரம் ஆக ஆக ஒரு 11 மணி ஆகும்போது, ஒரு 12 மணி ஆகும்போது என்னுடைய வயிற்றில் ஏதோ ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி வைப்பது போல் வயிறு கனமாகி விடுகிறது, மாலை நேரத்தில் என்னோடய வயிற்றில் உணவின் மேல் ஒரு துளி கூட நாட்டம் இல்லாமல் இருக்க வேண்டியிருக்கிறது, தலைவிதியே என்று சிலது சாப்பிட்டோன்னா எனக்கு நெஞ்சிலேயே அது இருக்குது, அதனாலேயே இரவு என்னால் சரியால் தூங்க முடியவதில்லை. இந்த மாதிரி வாய்வு தொல்லையினால் பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரி தொல்லை இருப்பவர்களுக்கு மிகச் சுலபமான முறையிலே தீர்வளிக்கக்கூடிய மருந்து அந்த காக்கை கரும்பு. காக்கை கரும்பிலிருந்து கிடைக்கக்கூடிய வெண்மை நிறமான உப்பு போன்ற பொருள் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு, அதாவது 3 கிராம் அளவுக்கு எடுத்து காலை ஒரு முறை வெந்நீரில் கலந்து சாப்பிட வேண்டும். அதே போல் இரவு ஒரு முறை வெந்நீரில் கலந்து சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா எவ்வளவு நாள்பட்ட வாய்வு தொந்தரவாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத பார்க்கலாம். நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்றைக்கு ஏற்படுகின்ற இன்னொரு பிரச்சனை என்னென்னா, சார் காலையில் சாப்பிட்ட உணவு எனக்கு வயிற்றிலே இருக்குது, மதிய நேரத்தில் ஏதாவது ஒரு ஏப்பம் வந்தால் கூட காலை சாப்பிட்ட உணவு வயிற்றில் இருப்பது போல் எனக்கு வாடை வருகிறது, இதை என்னால் சரி செய்து கொள்ள முடியவில்லை, நான் அதற்கு சுடுதண்ணீரோ அல்லது சில ஜீரணத்தை ஊக்குவிக்கக்கூடிய பானங்களையோ குடித்தால் கூட எனக்கு அதனால் நிரந்தரமான தீர்வு இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கும் சிறப்பான முறையில் குணமளிக்கக்கூடிய மருந்து இந்த காக்கை கரும்பு. காக்கை கரும்பிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி, அதாவது 3 கிராம் அளவுக்கு எடுத்து காலை உணவுக்கு முன்பு, இரவு உணவுக்கு முன்பு ஒரு 30 நிமிடம் முன்பு அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டோம்னா சாப்பிடுகின்ற உணவுடைய அளவும் அதிகரிப்பதை நாம் உணர முடியும். அதே போல் சாப்பிட்ட உணவும் வேகமாக செரிமானமாவதையும் நம்ம பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான பிரச்சனை பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, சார் காலையில் ஒரு 9 மணிக்கு எனக்கு பசி நிறைய எடுக்குது, பசிக்கிறது அப்படின்னு சொல்லி உட்காந்து ஒரு இட்லி சாப்பிட்டேன்னா வயிறு புஃப்னு வீங்கிடுது, அதன் பிறகு திருப்பி 1 மணி நேரம் கழித்து மீண்டும் பசிக்க ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் பசியும் எனக்கு இருக்கிறது, ஆனால் சாப்பாடை பார்த்த உடனே வயிறு நிரம்பி என்னால் சாப்பிட முடிவதில்லை. குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு அதிகமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட காக்கை கரும்பிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி உணவுக்கு முன்பும் ஒரு தேக்கரண்டி உணவுக்கு பின்பு 2 நேரமுமே சாப்பிட வேண்டும். சாப்பிடுவதற்கு 30 நிமிடம் முன்பு ஒரு தேக்கரண்டி, சாப்பிட்டு 30 நிமிடம் பின்பு ஒரு தேக்கரண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு வேளைக்கு 3 கிராம் அளவுக்கு, அதாவது அரை தேக்கரண்டி காலையில், அரை தேக்கரண்டி உணவுக்கு பின்புங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டோமேனால் ஒரு மாத காலத்திலேயே வயிற்றில் ஏற்படுகின்ற இந்த பசியின்மை மற்றும் உணவின் மேல் நாட்டமின்மை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மறைந்து போகிறத பார்க்கலாம். அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நாக்கு பகுதிகளில் ஏற்படுகின்ற ஒரு கடுமையான அழற்சி, சாப்பிடுகின்ற உணவுடைய சுவை எனக்கு தெரியவில்லை, சாப்பிடுகின்ற உணவில் எனக்கு அதிகமாக நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, நான் சாப்பிடுகின்ற உணவு நன்றாக சுவையற்ற உணவாக இருப்பதால் என்னால் சரியாக சாப்பிட முடிவதில்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பெண்கள் இருக்காங்க. அவர்கள்லாம் இந்த காக்கை கரும்பிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை சிறிதளவு தேனுடன் கலந்து நாக்கு முழுவதும் தடவி வைக்க வேண்டும். ஒரு அரை மணி நேரம் கழித்த பிறகு பார்த்திங்கன்னா நாக்கிலிருந்து நிறைய தண்ணீர் போல் ஊற ஆரம்பிக்கும். அந்த தண்ணீரை எல்லாம் உமிழ்ந்து விட வேண்டும். இதை ஒரு பழக்கமாக ஒரு 30 நாட்களுக்கு தொடர்ந்து செய்தாலே சுவையின்மை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் முழுமையாக மறைந்து போகிறத பார்க்கலாம். சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய நாட்டம் அதிகரிப்பதை நாம் உணர முடியும். அனைத்துக்கும் மேலாக அடிக்கடி வாய்ப்புண் ஏற்படுபவர்கள்,
நாக்கில் புண் ஏற்படுபவர்கள், பல்வலி ஏற்படுபவர்கள், இவர்களெல்லாம் இந்த பிரச்சனை அதிகமாகாமல் மிக வேகமாக குணமாவதற்கு இது ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது. காக்கை கரும்பிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை தேனில் கலந்து நாக்கில் தடவுகின்ற ஒரு பழக்கம். நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு தொந்தரவு என்னன்னு பார்த்திங்கன்னா, உள்நாக்கு வளர்ச்சின்னு நம்ம சொல்லக்கூடிய டான்சிலைட்டிஸ் சம்மந்தப்பட்ட கோளாறு. இந்த டான்சிலைட்டிஸ் கோளாறு ஏற்படும் போது ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்டிபயோட்டிக் சம்மந்தப்பட்ட மருந்துகளையோ அல்லது ரொம்ப பவர்ஃபுல்லான சில ஊசிகளையோ குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அந்த மாதிரி அடிக்கடி உள்நாக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா 100 மில்லி தண்ணீர் எடுத்து அதில் ஒரு தேக்கரண்டி காக்கை கரும்புடைய சூரணத்தை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை அந்த குழந்தைகளை வாய் கொப்பளிக்க செய்கின்ற ஒரு சிகிச்சை. தினசரி காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை நன்றாக இந்த கஷாயத்தில் வாய் கொப்பளிக்க செய்ய வேண்டும். இந்த மாதிரி வாய் கொப்பளிக்கின்ற ஒரு சிகிச்சை செய்து கொண்டாலே எவ்வளவு நாள்பட்ட உள்நாக்கு அழற்சி, டான்சிலைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது வேகமாக மறைந்து போகிறத பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் தெரப்பி சிறு வயதிலேயே அதிக வீரியம் இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் தெரப்பியை நம்ம தொடர்ந்து கொடுக்கும்போது அது என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா, அவர்கள் வளர்ந்து வரும்போது அவர்களுக்கு அதிகமான ஆன்டிபயோட்டிக்ஸ் தெரப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அது ட்ரக் ரெசிஸ்டண்ட் பாக்டீரியாவாக மாறிவிடுகிறது. அப்போ என்ன மாதிரி சிகிச்சை கொடுத்தாலும் அந்த குழந்தைகள் அதுக்கு ரெஸ்பாண்ட் ஆக முடியாத ஒரு இக்கட்டான நிலைமை இன்றைக்கு ஏற்படுத்தி வருகிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட மிக வேகமாக குறைத்து அந்த குழந்தைகளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட காரணிகளை இயற்கையாக அதிகரிப்பதற்கும் உள்நாக்கு அழற்சி சம்பந்தப்பட்ட காரணிகளை லோக்கலாக குறைப்பதற்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் இல்லாமல் குழந்தைகளை மெயின்டைன் பண்ணுவதற்கு கூட இந்த காக்கை கரும்பிலிருந்து எடுக்கின்ற அந்த ஒரு கஷாயம், அதை வைத்து வாய் கொப்பளிக்கின்ற ஒரு சிகிச்சை செய்தாலே அது உபயோகமாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு பெரியவர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சார் மாதத்துக்கு ஒரு முறையாவது என்னோடய தொண்டை பாதிக்கிறது, நான் அதுக்குள்ளே மருந்துகளை சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. அவங்க கூட காக்கை கரும்பிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை வைத்து வாய் கொப்பளித்தாலே அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதை நம்ம உணரலாம். எனவே நேயர்களே, இந்த காக்கை கரும்பை பொறுத்தவரையிலும் உடலில் ஏற்படுகின்ற நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா வயிற்றில் ஏற்படுகின்ற வாயு சம்பந்தப்பட்ட பசியின்மை சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி நம்ம உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.